அப்படி சிரிச்சு ஆரம்பிக்கிறதா இல்ல இழுத்து ஆரம்பிக்கிறதான்னு தெரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி கேட்டுன்னு இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இந்த கிராஸ் டாக்கோ இல்லன்னா அதாவது இந்த படத்தை பத்தி 120 ரூபாய்க்கு எப்படி இருந்தது சொல்லும் போதோ எதை பத்தி பேச போறேன்னு தெரியும். ஆனா வந்து இன்னைக்கு சத்தியமா எதை பத்தி பேச போறேன்னு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஜி பாலாஜி ஆகிய என்ன தெரியலனாலும் இல்ல என்னோட நான் ஏற்கனவே போட்ட இந்த ஆடியோ ஃபைல்லாம் நீங்க கேட்டது இல்லனாலும் தயவுசெய்து ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு சத்தியமா சம முக்கியம் இருக்கும். இதுல ஜோக்கலா இது வருகிறது. இது ஒரு சுய புராணம் தான். ஓயா சடலி டாக்கிங் லைக் திஸ் அப்படின்னு பார்த்தா வந்து ஆட்டோகிராஃப் படத்துல வர சேரன் மாதிரி இந்த பழைய வீல சுத்தி விட்டாக்க ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல மொத்த ஸ்கூலும் வந்து செம்ம ஜாலியா இட்ஸ் ரிசல்ட் கமிங் ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜ் ஐ அம் கோயிங் ஆஃப் தி கவுன்சிலிங் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து ரொம்ப பதட்டத்துல இருந்தான். ஒருத்தன் அவன் வீட்டுல இருந்தான், இன்னொருத்த வந்து ரோட்ல இருந்தான். அந்த ரோட்ல இருந்ததான் நானு மேக்ஸ்ல நான் வந்து 43 மார்க் எடுத்து மேக்ஸில் படுதோல்வி அஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஏரியால இருந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டேன். எங்க வீட்டுல பயங்கரமா கெஞ்சி கூத்தாடி கீழ்பாக் கார்டன்ல வந்து பயங்கர பாஷ் ஏரியால ஒரு சுமாரான வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 12வது வேற ஃபெயிலா வீட்டுல சமயம் மதிக்கவே இல்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டெய்லர், கார்பெண்டர், ஏசி மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து யாரு இன்னொருத்தர் மெக்கானிக், 4 பேர். நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லர் கடையில் டெய்லி காலைல போய் உட்காந்து அவளே டீ வாங்கி கொடுங்களே அப்படின்னு கேட்போம். அமலே ஃப்ரெண்ட் டெய்லர் காரர் என்ன பண்ணுவாங்க காஜா ஊக்கு அடிக்க சொல்லுவார். ஒரு 1000 ஜாக்கெட் கொடுத்துருக்கோம், அது ஊக்கு அடிச்சு கொடுப்போம். கடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் டீ வாங்கி கொடுப்பார். சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி எங்க டைம் பாஸ் ஆகும். லுங்கி கோரம் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஏன் பாலாஜி வந்து டெய்லர் கடையில் உட்காந்துக்கிற என் கூட வெளி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக் ஹெல்பர் வேலையா கூட்டு போனார். டெய்லி 50 ரூபா கொடுப்பார். அதுவும் பெருமையா சொல்லுவார், ஓனர் பின்னாடி பைக்ல உட்காந்து இருக்கு நீ பெரிய ஜாப்ல படுக்க அப்படின்ட்டு. எனக்கு சந்தோஷமா இருக்கும். டெய்லி 50 ரூபா பிக் மணி. இதே மாதிரி தான் ஒரு வருஷம் போயிருந்தது. என்ன பண்ண போறேனே தெரியாம செம்ம ஜாலியா சுத்தி இருந்தேன். அப்போ எனக்கு படிப்புக்கு இருந்த ஒரே கான்டாக்ட் வந்து என் ஃப்ரெண்ட் டெய்லர் கடை அந்த அமலுக்கு வந்து டெய்லி லவ் லெட்டர் எழுதி எக்கச்சக்க கிராமர் மிஸ்டேக் இருக்கும். ஆனா அந்த குரூப்ல நான் தான் அதிக படிச்சோம் அப்படின்றதுனால nobody will find out the mistake என்றால் அது மாதிரி போனதுக்கு அப்புறம் திடீர்னு சரி நம்மளும் படிக்கலாம் காலேஜ் போலான்னு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. அது எப்போ அப்படின்னா வந்து ஒரு சென்னையிலேயே ஒரு செம்ம காலேஜ், எல்லா பொண்ணுலாம் பயங்கர யோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த காலேஜ்ல வந்து ஒரு நாளைக்கு பக்கெட் எடுத்து ஏசி மெக்கானிக்கோட போகும்போது ஐயோ நம்ம வயசுல இருக்கிறவங்க காலேஜ் போறாங்க பக்கெட் எடுத்து பக்கெட் வேற செம்ம கலீஜா இருந்தது. சோ காலேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாம் எழுதி அட்டெம்ப்ட்ல ஒரு 103 மார்க் எடுத்து ஆஹா இட்ஸ் a பாஸ் அப்படின்னு நடந்ததுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னா இன்ஜினியரிங் அப்படி சீட் கிடைக்காது, கச்சால வந்து நிறைய காசு கட்டணும் அப்படினால they said rejected at the home of my house. சோ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கிற அப்போ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசா வரல. எல்லாரும் காலேஜ் போற மாதிரி நம்மளும் போறோம். ஆஹா அதுவே ஒரு சாதனை நினைச்சு ஒரு 20 அரியர் ஒன்றுச்சு. கடைசி ஒரு 2 செமஸ்டர்ல அந்த 20 அரியரை எப்படியோ படிச்சு அப்படியே வேலை ஆம்பளைக்கு வேலையில பொம்பளைக்கு வேலையிலன்ற மாதிரி 24 மணி நேரம் படிச்சு ஒரு 40 மார்க்ல அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜேர்னலிசம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. இங்கதான் எதனால நீங்க ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்க தாத்தாக்கு சின்ன வயசுல இருந்து நக்கீரன், துணியர் வீரன், தராசு, ஆனந்த வீரன், துக்ளக் அப்படின்ற மாதிரி எல்லா புக்கையும் வாங்கி கொடுத்து அவர் அரசியல் பத்தி என்கிட்ட தான் பேசுவார். ஆனா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் பேசுறது வேற யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் என்கிட்ட பேசி எனக்கும் அந்த புக்கெல்லாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து ஜேர்னலிசம் தான் மை கப் ஆஃப் காஃபி அப்படிலாம் நினைச்சு அந்த காலேஜ்ல போய் சேர்ந்த முதல் நாளே அது இங்கிலீஷ் ஜேர்னலிசம். Why was how is குஸ்க் அப்படின்னா ஒரு 400 கிராமர் மிஸ்டேக் வந்துருது அதுலயே. சோ சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஜேர்னலிசம் எனக்கு வேலைக்கு ஆகும் தெரியும் போதுதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அப்பதான் வந்து எங்க ஹாஸ்டல்ல இருந்த முடிவெட்டுற கடையில போய் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ரேடியோக்கு வந்து ஆர்ஜேக்கள் தேவைன்னு இருந்தது. சரி இமீடியட்டா பக்கத்துலயே ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருந்ததுல போய் இமெயில் எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க 26ஆம் தேதி ஆடிஷன் இருக்கு வந்துருங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் எனக்கு ரேடியோல வேலை கிடைச்சிச்சு, நான் ஆர்ஜே என்னோட கோர்ஸோட கிளாஸ் ஆச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன், 26ஆம் தேதி டிசைட் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமபிட்டு 26ஆம் தேதி போனா ஓசியில ஒரு 600 பேர் வந்தாங்க. அதுல ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி என்னையும் செலக்ட் பண்ணி விட்டார்கள். நானும் ஒரு ஆர்ஜே ஆகிவிட்டேன். ஐ அம் சிட்டி ஆஃப் தி சென்னை guy going to the RJ அப்படினா நினைச்சிருக்கும் போது அப்பதான் சொன்னாங்க நீ சென்னையில இல்லப்பா கோயம்புத்தூர்ல தான் ஆர்ஜேவா இருக்கணும்னு. என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 3-4 வருஷம் எனக்கு எப்படி ரேடியோ வருமா இல்ல எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசக்கூடாது நான் பேசுறதுலேயே கர்ண கொடூரமா எது இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்தது. கோயம்புத்தூர்ல எனக்கு நடந்த நிறைய நல்ல விஷயத்துல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை கிடைச்சதுல அது கிடைச்ச ஒரு 10 நாள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரொமான்டிக்ஸ் ஆஃப் தி ரொமான்பிளன்ஸா ரொம்ப வருஷமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க. அதை நான் சொன்னல 20 அரியர்லாம் படிச்சு கிளியர் பண்ணேன். வை ஹவ் கம் இட்ஸ் a காதல் பவர் ஒன்லி ஆஃப் தி இதயம் முரளி. பேசிக்கலி நான் ஷை டைப் பண்ணாலும் அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ஹேவ் த 8 months குழந்தை ஆஃப் த ஆச்சினி சீச்சினி சூச்சாட் சுச்சு. சப்போஸ் யாராவது அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் வேலை செய்யறோம் அப்படின்னா வந்து திரும்பி வரதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா என்னோட உற்றார் உறவினர் சுற்றார் உறவினர் சொந்தக்காரங்க ஏத்து வீட்டு யாகம் அங்கிள் பக்கத்து வீட்டு பரிமளா ஆண்டி எல்லாம் சென்னையில இருக்காங்க அப்படின்னால 2010 நவம்பர் மாசம் அந்த வேலையை விட்டு என்ன ஒரு தைரியத்துல தெரியல அப்படியே பிக் எஃப்எம் வந்தேன். இங்க டேக் டிசி அப்படின்ற இந்த ஷோ அன்னைக்கு தான் ஆரம்பிச்சோம். இங்க வந்தோடனே ஒரே நாள்ல ஒபாமா ஆனோம். அதுக்கப்புறம் இந்த ஷோல வந்து ஆஹா நம்ம இப்ப ரேடியோ அதுக்கப்புறம் டிவி அதுக்கப்புறம் சினிமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா எதுவுமே இல்ல. ரொம்ப சாதாரண ஒரு ஆசை தான் இருந்தது. என்னன்னா ஒரு 4-5 வருஷத்துலயாவது ஒரு எங்க தெருல இருக்கிறவருக்காவது எனக்கு தெரியணும், பொட்டி கடைக்காரராது அக்கௌண்ட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு பேர் தெரிஞ்சா போதும் அப்படின்னு. ஏன்னா சென்னையில வந்து கிட்டத்தட்ட 7422 ரேடியோ ஜாக்கிஸ், ஒரு 4000 ஃபேமஸ் ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாம் இருந்தாங்க. சோ இவ்வளவு பேருக்கு நடுவில் நம்மளும் தெரியுமான்னு ஒரு டவுட். ரெண்டாவது இந்த டேக் டிசின்ற ஷோவை பிக் எஃப்எம்ல வந்து என்ன டிசைன் பண்ணுவோம் இஷ்டம் உனக்கு என்ன வருமோ பண்ணிட்டானே அதுல வேற ஒரு பயம். ஏன்னா இதுல ரேடியோல இருக்கிற நார்மலா ரேடியோல நடக்கிற குட்டீஸ் 7th படிக்கிறீங்களா உங்களுக்கு லவர் யாரு அப்படின்னு கேட்கற மாதிரியோ இல்ல அழகு குறிப்புகள் நேர்களே மொளகா வந்து மூஞ்சில் தூவிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களோ இல்ல காலத்தால் அழியாது அப்படின்னு கண்ணீர் குரல் நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது இல்ல. சோ இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஏன்னா தொட்டு தொடரும் ஒரு அட்டு பாரம்பரியமா ரொம்ப வருஷமா இதெல்லாம் போய் நிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம். அப்பதான் வந்து ரெண்டாவது ட்விஸ்ட் பஞ்சமுடைய தலைவனோட ஃப்ரெண்ட் அண்ணன் இருந்து வந்து நம்ம ஆபீஸ்ல உட்காந்து ஷோ பண்ணும்போது கிராஸ் டாக் பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஏன்னா இன்டர்நெட்ல போடக்கூடாதுன்னா என்ன பிட்டு பட நடிகை அது கேட்டா பார்த்தா சவுண்ட் கிளவுட்னு ஒன்று இருக்குது. அதுல வச்சு அதை அப்படியே நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா Facebookல வரும்னு சொல்லிட்டு அவனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து அவனே ஃபர்ஸ்ட் கிராஸ் டாக்கே அப்லோட் பண்ணி கொடுத்து பார்த்தா அடுத்த நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து பாக்குறேன் 114 பேர் கேட்டுட்டாங்க. செம்ம சந்தோஷமாயிடுச்சு. 114
9 is the biggest number of the greatest gaseous அப்படின்ற மாதிரி. இது நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் மறுபடியும் இந்த சவுண்ட் கிளவுட் ஓபன் பண்ணி பார்த்தா 40,000 பேர் கிட்ட கேட்டா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. சரி கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிராஸ் டாக் அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்சம் பேருக்கு கிராஸ் டாக்ன்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான் முன்னாடி டெய்லி போயிடும் கிராஸ் டாக். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருந்தது. இப்ப ஸ்டாக் கம்மியாயிடுச்சு. எப்படி இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் வந்து இட்லி தோசை தீர்ந்துச்சுன்னா உப்புமா கொடுப்பாங்களோ, கண்டிப்பா கிராஸ் டாக் பதிலா சீக்கிரமே நாங்க உப்புமா மாதிரி வரது கண்டிப்பா கம் அப் வித் தட். இது சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லல. அவன் இவர் அப்படியே கீஸ்டாரு அப்படின்றீங்களா? கரெக்ட் தான். அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஆனா குட்டி குட்டியா ஒரு 3 விஷயம் நடந்தது. உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 197 நாடுகள் இருக்கிற தமிழர்கள் அவ்வளவு நாட்டுல இருக்காங்கன்றீங்களா? எனக்கே தெரியாது, இப்பதான் தெரியும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வாட்டி என்னோட ஷோவை இன்டர்நெட்ல கேட்டிருக்காங்க. 1 கோடியை நான் காசா பாப்பேனா இல்ல 197 நாடுகள் என்னால போக முடியுமா சத்தியமான தெரியாது. நிறைய வாட்டி இந்த Facebook ட்விட்டர் கோட்டர் எல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது ரொம்ப சோகமா இருந்தேன், எனக்கு உடம்புல இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப நாள் ஆச்சு நான் சிரிச்சு. நேற்று நைட்டு திடீர்னு யாரோ சொன்னாங்க ஒருத்தர் லூஸ் மாதிரி பேசிருப்பான், இன்டர்நெட்ல இருக்கு கேட்டு பாருன்னு. கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல ஃபேமிலியில ரொம்ப பெரிய லாஸுக்கு அப்புறம் ரொம்ப நாளா நான் அப்நார்மலா இருந்து நேற்றுக்கு ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவங்க என்னோட வேலைனால நான் பேசுறதுனால சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. நான் முக்கியமா நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் 6 கோடி பேர், இந்தியர்கள் 100 கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியணும்லாம் இல்ல. சப்போஸ் என்ன ஒரு 100 பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த 100 பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றதான். சோ 100 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி பிடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காரு, RJ பாலாஜின்னு சொல்லிட்டு. அவரே வந்து 2 நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு இஸ் a very big guy thing. Take it easy show வெற்றிகரமாக மாபெரும் வெற்றின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3வது வருஷத்துக்குள்ள போகுது. சோ இதெல்லாம் பேக் டு பேக் நடக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இது எத்தனை வருஷத்துக்கு போகும், இதுக்கப்புறம் என்ன அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து யாராவது கொஞ்சம் ரேடியோல நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே எப்ப டிவிக்கு போறீங்க, எப்ப சினிமாக்கு போறீங்க, சினிமாக்கு நான் வாரம் தான் போயிருக்கேன். ரேடியோ ஏதோ கீழே, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு தனி மீடியம். இந்த மீடியம் மூலியமா ஒவ்வொரு வாட்டி நீங்க என்னோட வேலையை கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் எனக்கு சக்சஸ். மற்றபடி இந்த RJ, VJ, TJ, QJ, சினிமா அதெல்லாம் வந்து அது சக்சஸா தெரியல. நம்ம ஊர்ல பணம் நிறைய வச்சிருந்தா தான் சக்சஸ்ஃபுல்ன்றாங்க. சந்தோஷமா இருந்தா தானே சக்சஸ்ஃபுல். ஐயோ ரேடியோ ஜாக் என்ன அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அப்படின்னா அவ்வளவுதான். நான் சாதாரண பையன். என் ஆக்டிவால நான் வண்டி வெஸ்பா வாய்ப்போம். இப்ப வெஸ்பா வாங்கிருக்கேன் நான், கிரிச் கை பிகேம். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நடக்கிற அதே விஷயம் தான் எனக்கு நடக்குது. சோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள், நான் பாக்குற விஷயங்கள், என்ன பாதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு ரேடியோ ஜாக்கியா அவங்க கிட்ட வந்து பேசுவேன். This is RJ Balaji saying with all gratitude of the magnitude of the altitude. Thank you so much.